சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜை ஏமாற்றி பணம் வாங்கின ஜீவா கனடாவிலேருந்து சென்னைக்கு வராங்க. சென்னை ஏர்போர்ட்டில் நின்றுட்டு அங்கே ஆன்லைனில் யாராவது ஃபோன் நம்பர் டிரைவர் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க. அப்போ சர்ச் பண்ணும்போது தான் முத்து நம்பர் வருது. முத்துக்கு உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஏர்போர்ட் வரைக்கும் வரணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. வர மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. மேடம் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்லுத இடத்துக்கு போங்க, நேராக போங்க அப்படிங்கிறாங்க. நேராக போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது மேடம் எந்த நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. நான் கனடாலேருந்து வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், சூப்பர் மேடம் அப்படிங்கிறாங்க. கனடாவுக்கும் இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம் மேடம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அங்கே ஹீட் இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி மேடம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் எதுவும் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க முத்துட்ட. இல்லை நான் போகலை, எங்கள் அண்ணன் ஒருத்தன் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான், அதுக்கு 14 லட்ச ரூபா ஆகுமா மேடம் அப்படிங்கிறாங்க. 14 லட்ச ரூபா கேட்குறாங்களா, நான் போகும்போது 10 லட்ச ரூபா கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு இந்தியாவுங்களா கனடாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சென்னை தான், நான் இப்போ கனடாவில் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விஷயமா இருக்கீங்க மேடம் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஒரு இடத்த ஒன்று வாங்க போகிறேன், அதுக்கு பத்திரம் முடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் இங்கே இருக்கிறது வரைக்கும் நீங்கள் டிரைவராக வரலாமா, கார் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் இதான் மேடம் எங்களுக்கு வேலை, நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க மேடம், அந்த கான்டாக்ட் நம்பர் தான் மேடம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்றேன், உங்கள் உதவி எனக்கு தேவை அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு நான் இந்த மாதிரி கோயிலில் இருக்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன எதுவும் வேண்டுதல் வச்சுருக்கியா, நான் வரல, நான் ஒரு ஆஃபராக போயிட்டுருக்கேன், இப்போ நீ கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மாமா தான் உங்களை வர சொன்னாங்க, அத்தை ஏதோ வேண்டுதல் வச்சுருக்காங்களாம், ரோஹிணியோட அப்பா ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ரோஹிணி இந்த விரதத்தை முடிக்கணும், குடும்பத்தோடு கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லியிருக்கிறாங்க. மாமா நீ நான் சொன்னோம்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்பாட்ட எதுவும் சொல்லிடாத, இப்போ நான் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. நேராக போங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் இதே ரோட்டில் தான் ஒரு கோயில் ஒன்று இருக்காங்க, எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறாங்க, ஏதோ வேண்டுதல் வச்சுருக்குறாங்களா, நான் தலையை கட்டிட்டு வந்துடுவேன் மேடம், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஜீவா. நீங்கள் அந்த கோயிலில் நிப்பாட்டிட்டு போய்ட்டு வந்துடுங்க, 10 நிமிஷம் தானே ஆகுன்னு சொல்கிறீங்க, போய்ட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட 5 நிமிஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மேடம் மற்ற கஸ்டமராக இருந்தால் இதுக்கு சத்தம் போட்டிருப்பாங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது நானும் உங்களுக்கு பண்ணணும்ல, சரி நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாரு. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை முத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், பார்த்தியா விஜயா சொன்னோன்னே வந்துடுவான், நீ வரமாட்டான் வைக்க மாட்டானே பார்த்தல வந்துட்டாமல அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. மீனா நீ முத்தை கூப்பிட்டு போய் அப்படி பிரகாரத்தை சுற்றி வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை கூப்பிட்டு பிரகாரம் சுற்றுறாங்க. அப்போ அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. தம்பி கொஞ்ச நேரம் நில்லு, குடும்பத்தோடு நம்ம அவங்களுக்கு வேணுன்னா தான் அவங்க அப்பா ஜெயிலேருந்து வருவார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட முத்து சொல்கிறார், உண்மையிலே அப்பா மலேசியாவில் இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு கேட்டுருது, ஏங்க என்னங்க இவன் பேசிகிட்டு இருக்கான், அவங்க அப்பா ஜெயிலேருந்து வெளியே வரணும்னு எவ்வளோ சின்சியராக பண்ணிகிட்ருக்கா, 48 நாளுக்கு ஒருத்தி விரதம் இருக்கா, ஒரு மண்டலத்துக்கு இருந்து அவங்க அப்பா வெளியே வரணும்னு ஆசைப்பட்டு செஞ்சிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது, எனக்கு அப்பாவே இல்லை, அது போக நான் சொன்ன பொய்க்கு நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே மஞ்சள் சேலையை கட்டி நெத்தியில் திருநீர் பொட்டையெல்லாம் போட்டு ரவுண்ட் அடிக்க வைக்காங்க. இதை பார்த்தோன்னே சுருதிக்கு ரொம்பவே சிரிப்பு வருது. எதுக்குமா சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, மலேசியாவில் இருக்க ஜெயிலில் வெளியே வரணும்னா இவங்க சாமி கும்பிட்டா எப்படி சரியாகும் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே முருகன் கோயில் இருக்கலாமா, இந்த முருகன் அந்த முருகன்கிட்ட பேசுவார் அப்படிங்கிறாங்க விஜயா. ஓஹோ அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு சுருதி நீ சும்மா இரு, ஏதாவது உன் வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பேசலை ரவி, கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் நடக்குமா, நம்பிக்கையாக இருப்போம், அவங்க அப்பா உள்ள வரட்டும், அவரும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே அப்படிங்கிறாங்க. உடனே சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஜீவா கால் பண்ணுவா வேண்டாமா, 10 நிமிஷம் கூட ஆகிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்துகிட்டே வெளில போகிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போவே எங்கே போகிறான் அப்படிங்கிறாங்க. எங்கே ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க விஜயா. ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. அப்போ டவரே கிடைக்கல, கோயிலுக்கு வெளியே போங்க, டவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே போகிறாங்க. அங்கே ஜீவா கார் ஓட்டு வெளியே இறங்கி அப்படி வெளியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம நாட்டு இயற்கை காற்று அழகு தான், சுகம் தான் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது மனோஜை பார்த்துறாங்க. ஆகா மனோஜில் நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துட்டா பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு காரில் பின்னாடி ஓடி ஏறி உட்காடுறாங்க. மனோஜ் ஃபோனை பேசிக்கிட்டே இது முத்துக்கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு கார் மேலே கையை வச்சு ஃபோனை பேசிக்கிட்டே இருக்கார். ஆகா உள்ளே எட்டி பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கவுந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மனோஜுக்கு மறுபடி ஃபோனை ஆஃப் பண்ணுறாரு. அண்ணாமலை ஃபோன் அடிச்சிடுறாங்க. டேய் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கோயில் வெளியே இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
உன் ஒய்ஃப் வந்து இங்கே வந்து நேர்த்திக்கடன் செய்கிறா, அவங்க மாமனார் வெளியே வரணும்னு செஞ்சிட்ருக்காங்க, நீ அவள் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வா அப்படிங்கிறாங்க. வரப்பான்ட்டு உள்ளே போயிடுறாங்க. எப்பா தப்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜீவா. உடனே ஜீவா நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது நல்லதில்லை, நம்ம அந்த டிரைவருக்கு அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு முத்துக்கு அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுன்னு சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த 10 நிமிஷம் ஆகலை இன்னும் அப்படிங்கிறாங்க. ஆயிடுச்சு மேடம், வந்துட்டேன் மேடம், ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுறாங்க. மேடம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, சாரி மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை கரெக்டாக தான் வந்துட்டீங்க, வாங்க உடனே எடுங்க அப்படிங்கிறாங்க. கார் எடுக்கிறாங்க. நேராக ஒரு ஹோட்டலில் போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வாடகை எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. மேடம் 3000 ஆகுது மேடம் அப்படிங்கிறாங்க. 3000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், லாங்கில் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நான் அப்படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாங்கிட்டு முத்து சரி மேடம் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 1000 டிப்ஸ் வச்சுக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு டிப்ஸ்லாம் வேண்டாம் மேடம், உழைச்ச காசு தந்தால் போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. உடனே நல்லா பையனாக இருக்கானே இந்த பையன், நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் இவனை பயன்படுத்தியே எங்கே போகணுமோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை குடும்பத்தோடு நேர்த்திக்கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மீனா ஃபோன் அடித்த உடனே வந்துட்டேன், அது போக ஆஃபருக்கு போயிட்டு இருக்கும்போதே வந்திருக்கல, குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த பொண்ணுக்காகலாம் வரல, மீனாவும் நீங்களும் சொன்னீங்கன்னு தான் வந்தேன்ப்பா. அந்த பொண்ணு நேர்த்திக்கடன் பண்ணுது ரைட்டு, அது அதோட விருப்பம். ஆனால் வந்துட்டு உண்மையிலேயே அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ அப்படி நினைக்காத, அந்த பொண்ணு சின்சியராக தான் பண்ணுது. 48 நாள் விரதம் இருக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது. 48 நாள் விரதம் இருந்து இருந்தால் தான் அது ஒரு பலன் தரும். அதனால் நம்ம எதையும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிப்பா சாமி விஷயத்தில் நான் விமர்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா இன்றைக்கி ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க வந்து வாடகை பணம் வந்துட்டு 1000 டிப்ஸ் தந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தான் வாங்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. என் கடன் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் வாங்க மாட்டேன், என் உழைப்பு மட்டும் தந்தால் போதும். அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் என்னை கார் ஓட்ட சொல்கிறாங்க, அதுக்கு வாடகை தரப்போகிறாங்க, முடிஞ்சு போச்சு என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி அம்மா எப்பான்னு கத்திட்டு கிடக்காங்க. உடனே மனோஜ் வந்து செல்லை நோண்டிகிட்டு இருக்காரு. உடனே மனோஜ் கேட்குறாங்க, மனோஜ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து செல்லை நோண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ வந்து கோயிலில் உருண்டை வச்ச, சாமி கும்பிட்ட, வேண்டுதல்லாம் பண்ணால் உனக்கு கை கால் வலிக்கும், எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா மூவை தடை விடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மூவை தடை விடுறாங்க. உடனே விஜயா வராங்க. என்ன செஞ்சிட்ருக்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளுக்கு அவங்க வலிக்குன்னா அதான் மூவு தடவிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சாமி காரியம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மேலே ரொம்பவே கடுப்பாகிறாங்க ரோஹிணி. இந்த ஆன்ட்டி இல்லாத அப்பாவுக்கு அதை செய்ய சொல்கிறாங்க, இதை செய்ய சொல்கிறாங்க, அது போக இந்த மூவ் கூட விட மாட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சுட சுட சமைக்கிறாங்க. வாசனை பயங்கரமாக வருது. உடனே ரோஹிணி எந்திரிச்சு வெளில போக பார்க்குறாங்க. எங்கே ரோஹிணி போகிற அப்படின்னு கேட்குறாங்களே, வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ மறந்துட்டியா, நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் எப்படி 48 நாள் இப்படி இருக்க முடியும், ஏற்கனவே நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன், காலையில் சாப்பிட்டுட்டு கோயிலில் போய் நான் உருண்டோன்னே எல்லாமே எனக்கு செமிச்சு போச்சு, இப்போ எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா தான் சொன்னாங்களே நீ வந்து 48 நாளுக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடணும், அது போக நீ பெட்டில் இருக்கக்கூடாது, நீ பெட்டில் இருக்குது அம்மா மறந்துட்டாங்க, தயவுசெய்து நீ பெட்டில் இருக்காத, உனக்கு அந்த கோரப்பாய் 8 வரும், அதில் தான் நீ படுக்கணும் அப்படிங்கிற. என்ன ஒன்று சொல்கிற, இது வெயில் காலம், எப்படி என்னால் தரையில் படுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் படுக்கணுமா, ஏசி போட்டுலாம் படுக்கக்கூடாதான் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஏசி போட்டும் படுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை 48 நாளுக்கு அப்படி படுக்கக்கூடாதான், நீ எப்படி ஏசிலாம் தூங்குவ அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல, நான் வேறுனா அம்மா ரூமில் போய் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்மா ரூமில் தூங்குவேன், நாங்கள் ஏசி இல்லாமல் பாயில் படுக்கணுமோ அப்படிங்கிறாங்க. அம்மா தான் சொன்னாங்க 48 நாள் புருஷன் முன்னாடி சேரக்கூடாது, தனியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே மனோஜ் சொல்கிறார், நான் சாப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன விட்டு நீ சாப்பிடுவே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி 48 நாள் நான் நீ மாதிரி இருக்க முடியுமா, உங்கள் அப்பா வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா வெளியே வந்தால் தானே உனக்கு பணம் கிடைக்கும் தானே இதை நீங்கள் செய்கிறீங்க, அப்போ நீனும் என் கூட இரு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோஹிணி சொல்கிற அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லோரும் சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜ் சாப்பிடவா அப்படிங்கிறாங்க. அம்மா வரம்மா அப்படிங்கிறாங்க. என்ன போறியா, இல்லை போகல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. ரோஹிணி வாசனை வேறு நல்லா வருது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு அவியல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவியல் வாடை வேற வருது, மீனா அவியல் சூப்பராக வைப்பாள் உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிய தான் செய்யும், என்ன எல்லோரும் வந்து சாப்பிடக்கூடாது, ஒரு நேரம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் எல்லோரும் வசமாக அந்த வீட்டில் சாப்பிட்றாங்க, நீனும் சாப்பிட போறியும், அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி நல்ல சாப்பாடு கிடைக்கும்போது சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்ருக்காங்க. உடனே விஜய் அங்கேருந்து வந்துடுறாங்க. என்ன மனோஜ் நீ கூப்பிட்டுட்டே இருக்க, நீ சாப்பிடலையா சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோஹிணி இப்படி இருக்குமா, நான் எப்படி சாப்பிட அப்படிங்கிறாங்க.
டேய் அவன் 48 நாள் விரதம் தான் இருக்கணும், அப்போனா தான் அவங்க அப்பா சீக்கிரம் வெளில வருவாங்க, உனக்கு வந்து அவங்க அப்பா வந்து பணம் தருவாங்க, நீ வந்து கம்பெனி வைப்ப, இல்லைனா ஃபாரின் போவேன், இந்த மாதிரி நடக்கும். அப்படியாம்மா, சரிம்மா சரி ரோஹிணி நீ இருக்கு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. வசமாக ஒரு கட்டு கட்டுறாங்க. உடனே முத்துவும் கேட்குறாரு, நீ நல்லா சாப்பிட்றியாப்போ, உன் பொண்டாட்டி சாப்பிடாம இருக்காளா, அதை பற்றி நீ ஃபீல் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் விரதம் தானே இருக்கும் 48 நாள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மண்டலம் முடிஞ்சால் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் பொண்டாட்டி சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காரு. உடனே ஏங்க இவன் சாமி விஷயத்தெலாம் இவன் கிண்டல் பண்ண தான் பாருங்க அப்படிங்கிறாங்க முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஒன்றும் சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு ஓ அப்படின்னு சொல்லி ஏப்பத்தோட ரூமுக்குள்ளே போகிறாரு. மனோஜ் நல்லா சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. மறுபடி அவியல் செம்ம டேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடவே இல்லையே, என்னை பற்றி நீ கொஞ்சமாவது ஃபீல் பண்ணியா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ தான் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொன்னாலும் நீ சாப்பிடணும் நைஸாக ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லுதே மனோஜ், நீ போய் நைஸாக போய் வெளில கடையில் போய் பிஸ்கட் போய்ட்டா வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நீ எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, உன் பையில் காசு இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி இப்படி பேசுகிற, என் பையில் 20 ரூபா இருக்குது அப்படின்னு. 20 ரூபா வச்சு என்ன பிஸ்கட் வாங்க, ஸ்டாண்டர்டாக வாங்கிட்டு வா, என் பேக்கில் எடுத்துக்கோ, 100 ரூபா எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு போய் எனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக வெளில போய் பிஸ்கட் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்தோடனே கொடுக்காங்க ரோஹினிட்ட. ரோஹிணி 2 பிஸ்கட்டை தின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ரோஹிணி நீங்கள் பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, அத்தை அவங்க பிஸ்கட் சாப்பிட்றாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள், இது குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன ரோஹிணி செய்கிற, நீ சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ இதையும் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் தான் வந்து நீ வெறும் வயிற்றோட கிடக்கன்னு சொல்லி பிஸ்கட் வேண்டியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சொல்லம்மா, ரோஹிணி தான் வேண்டியிருந்தா அப்படின்னு சொல்லி ரோஹிணி மாட்டி விட்றாங்க. உடனே முத்து வராரு. எப்பா இதெல்லாம் நடக்கிற கதையா, மனசில் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாலே ஒரு கதை நடக்க போகுது, இதுக்கு பட்னியாக இருந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க விரதம் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை, இதை அவங்க இடையில விட்டுட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கோ அவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சங்கடங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க. ஆகா அந்த மீனா சொன்ன மாதிரி இவள் வந்து இடையில ஏதாவது விட்டுட்டான்னா குடும்பத்துக்கும் சங்கடமில்ல, அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆகிட்டுனா சொத்து சித்திக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சொல்கிறது தான், கடவுளே மன்னிச்சிக்கோ, வாபஸ் கட்டுனதுக்கு மன்னிச்சிக்கோ அப்படின்னு இருக்காங்க. உடனே முத்து பயங்கரமாக சிரிக்காரு. அப்பா இவனாலும் சிரிப்பு வந்துச்சு, இப்போ அம்மா பண்ணுறது நினச்சி ரொம்ப காமெடியாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து அவள் ஏதோ நம்பிக்கையில் செய்கிறா கூட அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மெரினா பீச் வரைக்கும் போனவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மெரினா பீச் போய் பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ஏன்னா முன்னாடி கடற்கரை இப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. மேடம் நான் இங்கெல்லாம் வந்ததில்லை, பாட்டிக்காரங்க இங்கே இறக்கி விடுவோம் போயிடுவோம் மேடம், நீங்கள் தான் மேடம் இங்கே வரைக்கும் வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்போ யாரும் இல்லை, இப்போ எனக்கு ஃப்ரெண்டு நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சரக்கு அடிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே நல்ல பையனாக இருக்கீங்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படிங்கிற ஆகிட்டு மேடம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களை நான் கனடா கூட்டி போயிடுவேன், உங்களுக்கு கனடாவில் சூப்பர் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே மேடம் நான் இங்கேயே பிழைச்சிக்கிறேன் மேடம், என் தாயின் திருநாடே எனக்கு போதும் மேடம் அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் அண்ணா தான் போகணுங்கிறாரோ, சரி அவருக்கு பணம் ரெடி பண்ணிட்டாரா அப்படிங்கிறாங்க. அதான் மேடம் ரெடி பண்ணாங்க, எங்கே அலைஞ்சிட்டு கிடக்கான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அவன் வேறு ஒரு இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஏமாந்துட்டாங்களா, சரி ஏமாத்துறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களாம் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க டிரைவர் தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம் ரொம்ப நல்லா இருப்பாங்க போல அப்படின்னு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் மேடம் வேறு எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. நேராக சினிமா தேட்டருக்கு போங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சினிமா தேட்டரில் கொண்டு விடுதாங்க. உடனே வாங்க தம்பி நீங்களும் உள்ள வந்து படம் பாருங்கள் அப்படின்னு டிக்கெட் எடுத்துக்க வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வெளில நினைக்கிறேன், நீங்கள் படம் பார்த்து வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு நேராக வராங்க. தம்பி நாளைக்கு ஒரு சைட்டுக்கு போகணும், நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்லேருந்து எடுத்துக்கொண்டு அவங்க ஹோட்டலில் விட்றாங்க. ஹோட்டலில் விட்டுட்டு சொல்கிறாங்க, ஒரு மேடம் வந்து கனடாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோம்ல, அவங்க பயங்கர நல்ல மேடமாக இருக்காங்க, கரெக்டாக வாடகையும் தந்துடுறாங்க, அது போக நம்மளுக்கு டிப்ஸ் தரேங்கிறாங்க. ஃபாரின்லேருந்து வேலை பார்க்குறீங்களான்னு கேட்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவன் நம்ம மனோஜும் கனடா தானே போகிறான்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி தான் சொல்கிறாரு. அது உண்மை தானங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. தெரியல மீனா, இவன் நிறைய படிச்சிருக்கேன், 7 டிகிரி படிச்சிருக்கேன், சரி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோமே என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ரோஹிணி வந்து பிஸ்கட் சாப்பிட்டாலங்க, வேண்டுதல் என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து முத்துட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன மீனா தெரியும், நீங்கள் தான் ஆன்மீக நம்பிக்கை உள்ள ஆள், நீ அப்பா அம்மா, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படி சாப்பிடக்கூடாது, ஒரு நேரம் தான் சாப்பிடணும், பாயில் தான் படுக்கணும், என்ன நல்லா சிலை கட்டக்கூடாது, நிறைய விஷயம் இருக்குது. இந்த பொண்ணு வந்து சுடிதார் போட்டே உட்காருது, அது போக பவுட்ரு போடுது, எல்லாமே செய்யுது, அது வந்து நல்லது இல்லைம்மாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா, இல்லை அம்மாட்ட தான் நம்ம சொல்ல முடியுமா, அது நடக்க போகிறதுக்கான விஷயம் இல்லை, அது எது நடக்குமோ நடக்கட்டும், கடவுள் புண்ணியத்தில் விடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில்
ரோகிணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வித்யா. பார்லருக்கே நீ வரலையாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கே ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சாங்க கோயிலில், அங்க பிரதர்ஷனம் இனி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஆன்ட்டி. 48 நாள்லாம் விரதம் இருக்கணுமா, நான் எப்படி பார்லர்ல இருந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீனே ஒரு இடத்துல வேலை தானே பார்க்குற, உன் சொந்த பார்லர் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ வேலைக்கு வரலன்னா வேலையை விட்டுன்னு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது, ஆகா நம்ம சொந்த பார்லர் இல்லையே, நம்மளும் வேலை தானே பார்க்குறோம், ஓனருக்குன்னு வந்தால் மாட்டிக்குவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஓனர் அவங்க பார்லர் போயிடுறாங்க. என்ன ரோஹிணி இன்றைக்கி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் அவங்க வரல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருதா, அவளை நம்பி இந்த பிரான்ச்சே விட்ருக்கேன், அவள் வரவு செலவெல்லாம் அவள் தான் பார்க்க, அதனால் அவளே ஓனராக நினச்சிக்கிட்டாலோ, இது சரியில்லையே, நாளைக்கு கரெக்ட் டயத்துக்கு வரலான்னு பாருங்கள், இல்லையா நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், ஓனர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே மறுநாள் அதே மாதிரி ரோஹிணி வந்து விரதம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் அசதி ரொம்ப ஓவராகிடுது. உடனே அவங்களால பார்லருக்கு போக முடியல. உடனே வந்துட்டு சரி ரைட்டு இன்றைக்கி நம்ம பார்லர் போகணும், நாளைக்கு போயிடுவோம், அந்த நம்ம ஓனருக்கு வந்துட்டு மாத கடைசியில் தானே நம்ம வந்துட்டு கணக்கு ஒப்படைப்போம், அவங்க அப்போ தானே வருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, நீ சொந்த பார்லர் தானே வச்சுருக்க, உன் வேலையாட்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டேன் ஆன்ட்டி, அவங்க பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே ஓனர் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டப்பா. இந்த சூழ்நிலையில் ஓனர் மறுநாள் காலையில் ஃபோன் அடித்து கேட்குறாங்க, என்ன பார்லருக்கு இன்றைக்கி ரோகிணி வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் வரல மேடம் அப்படிங்கிறாங்க. வரலையா, சரி சரி, இன்னும் இந்த பார்லருக்கு அவளுக்கும் சம்மந்தம் கிடையாது, வரவு செலவு எல்லாமே இன்னும் நீ பாருமா அப்படிங்கிறாங்க. சரி மேடம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, 2 நாள் நம்ம பார்லர் போகல, இன்றைக்காவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சாப்பாடு முடிச்சுட்டு வரது முடிச்சுட்டு நேராக போகிறாங்க. போகும்போது நீங்கள் நம்ம உள்ளே வரக்கூடாதான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஓனர் தான் சொன்னாங்க, நீங்கள் 2 நாளாக வரல, ஃபோனும் உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறாங்க. என்ன ஃபோன் ரீச் ஆகலை, என் ஃபோன் வந்திருக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் உங்களுக்கு வரல, அதனால் நான் ஓனர்கிட்ட சொன்னேன் ஃபோன் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு அடித்து பார்த்தாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வந்தோடனே அவங்க நாளைக்கும் வரலன்னா வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க, இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன பார்க்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இந்த ஆன்ட்டி வந்து பண்ண வேலையால் என் வேலையே போச்சே, இப்போ நான் வேலைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாட்ட போய், வித்யா ஏதாவது வேலை இருந்தால் அது ரெடி பண்ணிடி அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ விரதம் இருக்கேன்ன அப்படின்னு இப்போ வேலை எனக்கு இருந்தால் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் பார்லருக்கு 2 நாளாக போகல, ஓனர் 2 நாளாக வந்திருப்பாங்க போல், நான் வரல அப்படிங்கிறதுனால நீ வேலைக்கு வேண்டான்ட்டாங்க. இப்போ என்ன சின்னன்னு தெரியலடி, வீட்டு செலவுக்கு எப்படி கொடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியல, கையில் எதுவும் காசு வச்சுருக்கியாடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் சம்பளம் எடுக்கிறது ஃபுல்லுமே உன்கிட்ட தான் தந்துட்டுருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, அதனால் கதை ஓடிட்டுருக்கு, இப்போ ஏன் செலவுக்காவது வேணும் முன்னாடி, அதாண்டி வேலைக்கு போயிட்டுருக்கேன், இந்த மாதம் கடைசியாக வந்தால் தான் நம்மளுக்கு 1ஆந்தேதிக்கு வந்தால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லுது புரியுதுடி, கையில் சுத்தமாக காசு இல்லை, இந்த மனோஜும் வேலைக்கு போக மாட்டாங்க, எங்கே என்ன காசு இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. என் கையில் 2000 தாண்டி இருக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2000 கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து பார்லருக்கு ரோஹிணியை பார்க்க போகிறாங்க. அங்கே ரோஹிணி இல்லை. அப்போ ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க இன்னும் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் வரமாட்டாங்க, ஓ விரதம் இருக்கா அதனால் வரமாட்டாங்களோ, சரி சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன் நம்ம இப்படி வச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விளைச்சிடுறவங்க முழிக்காங்க. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி உன் பார்லருக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. என்ன பார்லருக்கு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ பயப்படுத, நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லேபர் சொன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் விரதம் இருக்கா அதனால் வீட்டில் இருப்பாமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. ஆகா நம்ம இல்லாத நேரம் பூரா அந்த ஆண்ட்டி அங்கே போனாங்கன்னா நம்ம அந்த பார்லர் ஓனர் இல்லை, ஓனர் வேறு ஆள், நமக்கு வேலை தான் பார்த்தான்னு தெரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. ஆண்ட்டி எனக்கு எதுனாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் ஃபோனு வரமாட்டேங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. இல்லையா ஆண்ட்டி எல்லோரும் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே செல்லில் வந்து ஃப்ளைட் மோட்லேயே இருக்குது. ஓ அதனால தான் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு இது பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அண்ணாமலைகிட்ட பேசுகிறாரு முத்து, எப்பா ஒரு கனடாவிலேருந்து ஒரு லேடி வந்திருக்கிறாங்க, எங்கேனாலும் என்னை தான் கூப்பிட்டு போகிறாங்கப்பா, தினம் ஒரு 3000 4000 தந்துடுறாங்க, காலையில் ஒரு நேரம் கொண்டு எடுத்து விடுவேன், மதியம் ஒரு நேரம் போவேன், இவ்வளோதான்ப்பா முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லப்பா, அந்த ஆஃபர் நல்ல ஆஃபராக இருக்குது, வச்சு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே கனடாவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. ஆமாம், அவங்க ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் யார் ஃபோட்டோவாவது நான் வச்சுருப்பேனா, அவங்க எனக்கு கஸ்டமர்டா அப்படிங்கிறாங்க. கனடா தான் நானும் போகிறேன், அங்கே தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லது தானே, அதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்க தான் நல்லதா, கனடா போது பணம் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் ரெடி பண்ணிடுவேன், ரோஹிணி தான் விரதம் இருக்கால்ல, அவங்க அப்பா சீக்கிரம் உள்ள வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே கற்பனை கோட்டையை கட்டுறதுக்கு மனோஜ் விட்ட வேறு ஆளே கிடையாது நாட்டில்ப்பா, அங்கே பாருங்கள் அவள் விரதம் இருக்கா, அதுக்குள்ளே என் மாமனார் வெளியே வந்துடுவார், பணம் வந்துடும்னு சொல்லிட்டு பேச பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, அவன் ஏதோ நம்பிக்கையோடு இருக்கான் விடாம்பா அப்படிங்கிறாங்க. சரி அந்த கனடாக்காரங்க ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதில் வாட்ஸ்அப்பில் எதுவும் ஃபோட்டோ வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறாங்க.
டேய் இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கனடா போனால் அங்கே உள்ள தகவல் எனக்கு எதுவும் தெரியாது, கேட்டுப்போங்களா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போலாம் எதுவும் கேட்டுறாத, நான் மேடம்கிட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி காமியே அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. அவர் உடனே சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணி பார்க்குறாங்க, அது ஜீவா ஃபோட்டோ. டேய் இவ்வளோடா வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஏய் அந்த மேடத்தை எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. டேய் இவ தான்டா என்கிட்ட ஏமாற்றிட்டு போனவா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா இவ தான்ப்பா என்னை ஏமாற்றிட்டு போனா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா இவ தான்மா என்னை ஏமாற்றிட்டு போனது, இவ தான் முத்துக்கு காரில் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க கடவுளோட மகிமையை. ரோகிணி ஒரு நாள் தான் வரதா இருந்தா, அதுக்குள்ளே நம்மளுக்கு பணத்தை கொண்டு போனோம் வந்துட்டா பார்த்தீங்களாங்க. இப்படி ஒன்று ஒன்றா நல்லது தாங்க நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு சொல்லி அவன் எங்கே விட்ட என்று சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. டேய் நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படிங்கிற. உண்மையிலே இவட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எப்படியா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோட்டோவை காமி, அவன் ஃபோட்டோ எதுவும் கொண்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதை பார்த்து ரோஹிணி ரொம்பவே காண்டாறாங்க. இன்னும் அந்த ஃபோட்டோவை கையில் தான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை முறைக்காங்க. உடனே மனோஜ் அப்படி சமாளிக்கிறாரு. உடனே வா எங்கே இருக்கான்னு சொல்லி பணத்தை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இப்போ வந்து அவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ஹோட்டலில் போய் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னா வேறு மாதிரி போகும். அவங்க வேறு ஒரு லேடி, சரியா? நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து கோவக்காரனாக தான் கரெக்டாக சொல்கிறான், உடனே போய் எதுவும் செய்யக்கூடாது, நம்ம எல்லாமே தகவல் கொடுத்துட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இதுக்கு என்ன செஞ்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. எப்பா ஒன்றுமே இல்லை, அந்த லேடி வந்து ஒரு இடத்த பத்திரமடிக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பத்திரமடிக்கும்போது கண்டிப்பாக பார்ட்டிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தை நம்ம லாக் பண்ணால் தான் நம்ம பணமும் கிடைக்கும், அவளையும் நம்ம பிடிக்க முடியும். மற்றபடி இப்போ போய் நான் பிரச்சனை இப்போ போய் என் பணத்தை தானே என்கிட்ட பணம் இல்லை அப்படிம்பாங்க. அதுபோக எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இவன் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னா பெரிய அளவில் பிரச்சனை ஆயிரும். அதனால் நம்ம பத்திரம் முடிக்கும் போது நம்ம அதுக்கேற்றால பண்ணிக்குவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அதான்டா கரெக்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பற்றி நம்பாமல் மனோஜ் சொல்கிறார், எப்பா இவனை நம்ப முடியாதுப்பா, இவன் எனக்கு பணம் கிடைக்கூடாதுன்னு பண்ணுவான்ப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அது வந்து என்னுடைய உழைப்பு, என் பையன் முத்து வந்து அவன் என்னை காப்பாற்றி கொண்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீ அமைதியாரு அப்படிங்கிறாங்க. டேய் அட்ரஸ் மட்டும் சொல்கிறேன், நானும் ரோஹிணி போயிட்டு வரோம், ரோஹிணி நானும் அவளை தேடி அலைஞ்சேன்டா அப்படிங்கிறாங்க. விஜயா முழிக்கிறாங்க, என்ன தேடி அலைஞ்சிங்களா, அப்போ நீங்கள் வந்து பார்லருக்கு போகலையா அன்னைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளை தேடி தான் ஏஜென்சியாக அலைஞ்சோம், அவளை கண்டுபிடிக்க முடியல, முத்து சொல்கிறாங்களா, முத்துட்டு அட்ரஸ் கிளம்புமா அப்படிங்கிறாங்க. டேய் சொல்லாண்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முத்து தான் சொல்கிறாங்கள, பணம் வரும்போது தான் நம்ம லாக் பண்ண முடியும், லாக் பண்ணால் தான் நம்ம பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போலீஸை போகிறாரு முத்து. சார் இந்த மாதிரி என்கிட்ட பணம் ஏமாற்றினவங்க வந்துட்டு இப்படி கனடாவிலேருந்து வந்திருக்காங்க, எங்கள் அண்ணன்ட்ட ஏமாற்றினவங்க, அந்த எஃப்ஐஆர் நம்பர் இருக்குது சார், நாங்கள் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து டிரைவராக இப்போ போய்கிட்டு இருக்கேன், அவங்க ஒரு இடத்த பத்திரம் முடிக்கணுங்கிறாங்க. கரெக்டாக இதுக்கு நான் சொல்கிறேன் சார், நீங்கள் எங்கள் அண்ணனோட வந்துடுங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நீங்கள் இன்டிமேஷன் மட்டும் எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு உடனே ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து ஹோட்டலுக்கு வாங்க, பத்திரம் முடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்காருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிறாரு. கார் எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்காரு. மேடம் உங்கள் வீட்டுக்கு வழியோ உங்கள் ஹோட்டலுக்கு வழியோ வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஹோட்டல் விட்டு வெளில வராங்க. வெளில வரையில் முத்து கரெக்டாக வந்துட்டீங்க, இதில் பணம் இருக்குது, பேக்கில் கவனமாக போகணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் இந்த பணம் வந்து பத்திரமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நேராக கடவுள்கிட்ட வேண்டுறேன், கடவுளே எங்கள் அப்பா உழைப்பு இது வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. சார் அந்த பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அந்த பொண்ணு வந்துட்டாங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜீப்பில் நேராக போகிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்காங்க. உடனே முத்தை பார்த்தோன்னா மனோஜ் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காருக்குள்ளே தான் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வராங்க. ஜீவா யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் நீ அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் நீங்கள் 27 லட்ச ரூபா ஏமாற்றிருக்கீங்க, அந்த பணம் வந்து நீங்கள் கொடுத்தா தான் அவங்கள வந்து சட்டப்படி விடுவிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் பணமே பேங்கில் வைக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே ஆதார்லாம் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாட்ட கொடுக்கும்போது பணம் ஃபோட்டோ எடுத்தது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றினது எல்லா பில்லையும் காமிக்கிறாரு. எல்லா ஆதாரம் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே காரில் இருக்க பணத்தை எடுத்து நேராக போலீஸ்ட்டு கொடுக்குறாரு முத்து. உடனே முத்துட்ட சொல்கிறாரு மனோஜ், இந்த பணம் நம்ம பணம் தானே, நீ நம்ம பணத்தை மட்டும் எடு அப்படிங்கிறாங்க. அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அந்த பொண்ணு பத்திரம் முடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சிவாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. டிரைவர் உன் தம்பியா அப்படிங்கிறாங்க. என் தம்பி தான், அவன் சொல்லி தான் உன்னையே தூக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவன் வந்து இவன் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.